நான் இந்த வீடியோல பேச போற எல்லா கான்டெக்ட்டுமே நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆசிரியர் சுபவீர பாண்டியன் எழுதிய இதுதான் ராமர் ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். உடனே நீங்க வந்து கேட்கலாம், ஆசிரியர் சுபவீர பாண்டியனே ஒரு திராவிட கைக்கூலி, அவர்கிட்ட ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுல இருந்து நீ ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ பண்றிய அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் வந்து நான் எங்க இருந்துலாம் ரெஃபரன்ஸ்க்கு வந்து எடுத்தேன், நான் எங்க இருந்து இந்த கான்டெக்ட்டை பர்டிகுலரா இப்ப நான் பேச போற கான்டெக்ட்டை எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு ஒரு புக் போட்டு அதை இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு பேஜ்ல இதை குறிப்பிட்டு இருக்காரு. எங்க இருந்தெல்லாம் எடுத்தேன், யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே குறிப்பிட்டிருக்காரு. அவரு யாரோட புக்ல இருந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து இதை சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. நான் வீடியோ பண்ணிட்டு கடைசியில அப்லோட் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மறக்காம இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் அந்த புக்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாரும் தயவு செய்து தவற விடாம படிச்சிருங்க. ராமன் ஆட்சியில மக்களின் நிலை என்ன, சீதையின் நிலை என்ன, முதல்ல ராமன் லட்சுமணன் என்ன பாடுபட்டாங்க, அவங்க நல்லா இருந்தாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சுமார் ஒரு 11,000 வருஷங்கள் வந்து ராமன் வந்து நாட்டை ஆண்டதா சொல்றாங்க. கடைசியா அந்த 11,000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சதாயு நதியில வந்து தன் மக்களோட போயிட்டு சதாயு நதியில சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நோட் இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம 2 சோறு எடுத்து பதம் பார்க்க போறோம், கூடவே ராமனையும் பதம் பார்க்க போறோம். ராமன் வந்து வர்ணாசிரமப்படி தான் வந்து தன்னோட ஆட்சியை நடத்திருக்காரு. வர்ணாசிரமம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். 4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். அப்படி இருக்கும்போது, ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமன் வந்து இந்த வர்ணாசிரமப்படி ஆட்சி செய்யறாரு இல்ல, இது வந்து மனு எழுதுறதுக்கு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே ராமன் வந்து வாழ்ந்ததாகவும் ஆட்சி நடத்தியதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து திரேதா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரேதா யுகத்துல வந்து ராமன் வந்து வாழ்ந்ததாகவும் ஆட்சி பண்ணதாகவும் வந்து குறிப்பு இருக்கு. இதுக்கான எவிடன்ஸ் வந்து கம்பராமாயணத்துல கண்டிப்பா தேடாதீங்க, இருக்காது. இதை பத்தி நீங்க மேலும் நல்லா டீடைல்டா படிக்கணும் அப்படின்னா, வால்மீகி எழுதிய ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல 73 இருந்து 76 சருக்கங்கள்ல இதுக்கான தரவுகளை நீங்க காணலாம். இப்ப வந்து கதைக்குள்ள போகலாம். ஒரு பார்ப்பனர், வயதான பார்ப்பனர் வந்து ஒரு 14 வயசு ஒரு சின்ன பையனை வந்து கையில தூக்கிட்டு வராரு. அந்த பையன் வந்து இறந்துட்டான். எங்க வர்றாரு அப்படின்னா, ராமனோட அரண்மனையை நோக்கி வந்து அழுது புலம்புறாரு. அந்த பையனை கீழே போட்டு அழுது புலம்புறாரு. என்னன்னு புலம்புறாருன்னா, எந்த பாவமுமே பண்ணாத இந்த சின்ன பையன் 14 வயசு கூட இவனுக்கு தாண்டல, அதுக்குள்ள இவனை நீங்க யமன் கிட்ட அனுப்பிட்டீங்களே, யமலோகம் அனுப்பிட்டீங்களே, நரகத்துக்கு அனுப்பிட்டீங்களே, இவன் செத்து போயிட்டானா அதுக்கு என்ன காரணம்னா, இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்ல அப்படின்னா, இப்ப நடந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ராமன் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் இப்படி நடந்துருக்கு. அதனால இப்ப என் பையன் வந்து உயிரோட வரணும். இப்ப என் பையன் உயிரோட வரல அப்படின்னா நான் வந்து உனக்கு சாபம் வைக்கிறோம் ராமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். யார? நாட்டை ஆளக்கூடிய மன்னரையே, அரசனையே ஒரு பாப்பா மிரட்டுறான். என்னன்னு? சாபம் விட்டுருவாங்க. உடனே அந்த சாபம் விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பயந்து ராமன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட மந்திரிகளையும் தம்பிகளையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆலோசனை கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து, அதுக்கப்புறமா லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா இங்க வா, அந்த பாப்பா கிட்ட போயிட்டு சொல்லு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் போயிட்டு இதெல்லாம் சரி பண்றேன், உன் பையனோட உயிரை வந்து நான் திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட உடம்பு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு, அதாவது அழுகி போகாம ஒரு இடத்துல வச்சுட்டு தலைவர் வந்து என்ன பண்றாருன்னா கிளம்புறாரு. தன்னோட புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு, கூடவே வெப்பன்ஸ் சிலதெல்லாம் எடுத்துட்டு இவர் போயிட்டு பாக்குறாரு. முதல்ல மேற்கு பக்கமா போய் பாக்குறாரு. அங்க எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, அங்க எந்த தப்பு நடக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் என்ன பண்றாரு, வடக்கால பக்கம் போறாரு. வடக்கும் ரொம்ப சுத்தமா இருக்கு, யாருமே எந்த தப்பும் பண்ற மாதிரி தெரியல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா கிழக்கு பக்கமா போறாரு. கிழக்கு பக்கமா போய் பார்க்கும்போதும் அவருக்கு கண்ணில் எதுவுமே படல, எந்த அதர்மமும் நடக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது அவர் எங்க வர்றாருன்னு. ஆமா, சவுத்துக்கு தான் வர்றாரு. சவுத்துல தான் அவர் வந்து பார்க்கும்போது ஒரு அதர்மம் நடக்குது, அவர் கண் முன்னாடி தெரியுது. அப்படி என்ன அதர்மம் அப்படின்னா, சம்புகன் என்ற ஒரு வேடர் குலத்தை சேர்ந்தவன், அதாவது இவங்களோட வர்ணாசிரமப்படி சூத்திரன். அவன் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு மரத்துல தலைகீழ தொங்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு ராமன் கேட்கிறாரு, உன்னோட இப்படி விடாப்புடியான உன்னோட தவத்தை பார்த்து நான் வியக்கிறேன், ஆமா நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ஜாதிக்காரன்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் 4ஆம் வர்ணத்தினவன் தான், நான் சூத்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்புகன் சொல்ல உடனே ராமனுக்கு சரியான கோபம். ஒரு சூத்திரனா இருந்துக்கிட்டு நீ எப்படி தவம் இருக்கலாம், பூஜை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகி, நீ இப்போ இவ்வளவு நேரம் தவம் இருந்திருக்கு பத்தியா, அதுக்காக நான் உனக்கு என்ன பண்றேன்னா, உன்னை கொன்னு உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை வெட்டி மேல அனுப்பிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இது முடியும். அங்க அதே டைம்ல பேரலா அரண்மனையில என்ன நடக்குன்னா, அந்த பார்ப்பானோட பையன் வந்து
அதான் அந்த பாப்பானோட 14 வயசு பையன் வந்து உயிரோட திரும்ப வரான். இது வந்து நாட்டின் நிலை அப்படின்னா என்னன்னா, வர்ணாசிரமப்படி தான் நடக்கணும். மேல இருக்கணும், கீழே இருக்கணும். அப்படிதான் இங்க இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரியுற விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பா நினைச்சானா அது மந்திரியா இருக்கலாம், மன்னரா இருக்கலாம், இன்னைக்கு இருக்க பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். மிரட்டுவானுங்க. அவனுக்கு கண்ட்ரோல்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ராமனோட ஆட்சியில நாட்டுல சமூக நீதி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ராமனோட குடும்பத்துல அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத இப்ப பார்ப்போம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரும் வந்து சீதைய இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தப்பா பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அங்க வச்சிருந்துட்டு அவன் எப்படி சும்மா இருந்திருப்பானா, அவளை தொட்டிருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரும் பேசுறாங்க. இது ராமனோட காதுக்கு போகுது. உடனே ராமனை வந்து செமையா கோவப்படுறான். நாட்டுல இருக்க மக்கள் வந்து ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். ஆனாலுமே வந்து அவன் என்ன பண்றான்னா, இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். சீதையை வந்து அரண்மனையை விட்டு வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி லட்சுமணனை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி சீதையை கூப்பிட்டுட்டு நீ கூட்டிட்டு போயிட்டு காட்டுல விட்டுட்டு வந்துரு. முக்கியமா விட்டுட்டு வரும்போது அவகிட்ட எந்த காரணமும் சொல்லாத. ஏன் அவளை நீ அங்க கூட்டிட்டு போன, ஏன் அங்க விட்டுட்டு அவளை தனியா விட்டுட்டு நீ வர அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணமும் அவகிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன்ட்ட வந்து அவன் சத்தியம் வாங்கிக்கிறான். சரின்ட்டு லட்சுமணனும் அவளை காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த காட்டுல விட்டுட்டு ஒரு சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள நான் வீடு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவளை விட்டுட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சீதை கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு வரான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கர்ப்பிணியா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நான் உங்களை இங்க தனியா விட்டுட்டு போறேன் எந்த காரணமும் சொல்லாம. இது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்துறதுனால அவன் உண்மையை சொல்லிட்டே வரான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி நாட்டுல மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி பேசுறதுனால அண்ணன் வந்து கோவப்பட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு காட்டுல விட்டுட்டு வந்துரு, எதுவுமே சொல்லாம விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சீதை வந்து ரொம்ப அழுகிறா. என்னடா இது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுவுமே பண்ணாம நம்மள இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்ப வந்து லட்சுமணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க இங்க இருக்கீங்க, பக்கத்துலதான் வால்மீகி முனிவர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து அவர் கூப்பிட்டு உங்களை பார்த்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க உங்க கணவனான ராமனை நினைச்சுக்கோங்க, 1000 தான் இருந்தாலும் கணவன் வந்து கண்கண்ட தெய்வம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எப்படி இருக்கு பாருங்க, என்னதான் பண்ணாலும் புருஷன் வந்து கண்கண்ட தெய்வமா. சரி, ஓகே, இந்த மாதிரி இருக்கா. அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சீதை வந்து லட்சுமணன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றா. என்ன அப்படின்னா, இங்க பாரு, நான் வந்து இப்போ வந்து பிரெக்னண்டா இருக்கேன், இது வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதாவது தன்னோட சேலையை விலைக்கு வைத்த காமிக்கிறான். இது வந்து நான் பிரெக்னண்டா இருக்கிறது வந்து உனக்கும் தெரியட்டும், 3ஆவதா ஒரு ஆளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீதை வந்து பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கிறது ராமனுக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பிரெக்னன்சில இருக்க ஒரு பொண்ணை காட்டுக்கு அனுப்புறோமே அப்படின்ற ஒரு சிறு அறிவோ ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லாம அவன் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறான். தம்பி கிட்ட வந்து இதை வேற சொல்லிட்டு வந்திருக்கான், நீ போய் அவளை அங்க விட்டுட்டு வந்துரு, எந்த காரணமும் சொல்லாம வந்துரு அப்படின்னு சத்தியம் வேற வாங்கிட்டு விட்டு வர சொல்லியிருக்கான். இந்த லட்சணத்துல ராம மாதிரி ஒரு புருஷன் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது வேடிக்கையா இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சீதை வந்து அங்க ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது, ட்வின்ஸ் பிறக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சன் டிவில ராமாயணம் போடும்போது நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலங்கள் வந்து ஓடுது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ராமனோட 2 குழந்தைங்க வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது ராமன் வந்து இவங்க குழந்தைங்க அப்படின்னு தெரிய வர, அப்புறமா வந்து ஒரு காலகட்டத்துல ராமனுக்கு வந்து சரி ஓகே, சீதையை வந்து திரும்ப நாட்டுக்கே கூப்பிடலாம், அரண்மனைக்கே கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப வந்து கூப்பிடுறாங்க. கூடும்போது மறுபடியும் தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏற்கனவே இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்து நீ வந்து உன்னோட பத்தினி நிலையை நிரூபிக்கிறதுக்கு வந்து நெருப்பை தாண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அவளும் தாண்டி இருக்கா. அப்படி இருந்தும் நாட்டுல இருக்க மக்கள் அப்படி பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவன் காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா, மறுபடியும் நீ நெருப்பை தாண்டு, உன்னோட பத்தினி தன்மையை வந்து நிரூபிச்சு காமிச்சாதான் நான் உன்னை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சீதைக்கு வந்து உடனே சம தாண்டு. இதே நேரத்துல வந்து வால்மீகி முனிவர் வந்து காட்டுல இருக்காரு. வால்மீகி முனிவர் வந்து ராமனோட ஒரு தீவிர பக்தன். அதாவது ராமன் நம்பக்கூடிய வெகு சில ஆட்கள்ல வந்து வால்மீகி முனிவரும் ஒரு ஆள். ஆந்தாலும் சொல்றாரு, டேய் அவ நல்லவடா, அவ எதுவும் பண்ணல, அவ
அவ பத்தினி தான், நீ சந்தேகப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லியும் இல்ல நீ நெருப்பை தாண்டி அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருப்பை தாண்ட சொல்றான். உடனே வந்து சீதை வந்து கோவப்படுறான். கோவப்பட்டு என்ன பண்றான்னா, அது அவங்களுக்கு தெரியும், நான் வந்து பத்தினி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா என்னோட தாயான பூமாதேவியை நீ வந்து உன் மடியை எனக்கு கொடுத்து என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே வந்து பூமி 2ஆ பொழக்குது. அதுக்குள்ள சீதை போறா. அவ்வளவுதான், சீதை போயிட்டா. இதோட இந்த சீதையோட கதை முடிஞ்சிடும். இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ராமனோட ஆட்சியில வீடும் நல்லா இல்ல, நாடும் நல்லா இல்ல, சமூக நீதி எந்த லட்சணத்துல இருந்துச்சு அப்படின்றது வந்து சம்புவனோட ஒரு கொலையில தெரிஞ்சிருச்சு. ராமன் வந்து சம்புவனை வந்து கொண்டு இருக்கான். அது வந்து கொலை தான். அதை வந்து பிராமணருக்காக அவரு செய்த ஒரு நல்ல விஷயமோ இல்ல பிராமணனோட குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்காக ராமன் செய்த ஒரு புண்ணியமான விஷயமாலாம் பார்க்க முடியாது. எவனோ எங்கேயோ ஒரு மூதேவி செத்து போனதுக்கு இங்க தவம் பண்ணிட்டு இருக்க சம்புவன் எப்படி பொறுப்பாக முடியும்? வாய்ப்பே இல்லை. ராமன் வந்து எவ்வளவு முட்டாள் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவனோட ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கும், அவன் பொண்டாட்டி எப்படி பார்த்துட்டான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இதை பத்தி விவரமா தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க புக்கை படிச்சு பாருங்க. மஸ்ட் ரீடு, படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். குறிப்பா இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அனைவரும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அண்ணாமலை அண்ணன் என்னதான் இருந்தாலும் கரெக்டா தான் பேசுறாருல, இந்துக்களுக்காக பேசுறாருல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா படிங்க. ராமர் கோயில் வேற கட்டிட்டாங்க. இந்த லட்சணத்துல அவனுங்க ராமராஜ்யத்தை அமைக்க போறோம் வேற சொல்றாங்க. ராமனோட ஆட்சியே இப்படி இருக்குன்னா ராமனோட ஆட்சியை வந்து முன்மாதிரியா வச்சு இவனுங்க பண்ண போற ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத யூகிச்சு எலெக்ஷன் வேற வரப்போகுது, பார்த்து ஓட்டு போடுங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட ராமனோட ஆட்சியும் சரி, ராமராஜ்யத்தை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்களோட ஆட்சியும் சரி, என்னைக்குமே எளிய மக்களுக்கான ஆட்சியா இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. அதனால சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி, வணக்கம். போன்ற சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இத்துடன் காலியாக வேண்டும். ஆனால் நான் ரஜினிகாந்தை கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ரஜினிகாந்த் தான் ரஞ்சித்துக்கு வாழ்க்கை கொடுத்தார். இவர் மாரி செல்வராஜுக்கு அடுத்த திரைப்படம் தர தயாராக இருக்கின்றார். யாரெல்லாம் ஜாதி ரீதியாக படம் எடுக்கிறார்களோ, தேசத்திற்கு எதிரான படம் எடுக்கிறாரோ அவருக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் அயோத்தியாவுக்கு அவருக்கு இன்விடேஷன் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகையால் இது போன்ற தயாரிப்பாளர்களுக்கு இது போன்ற பெரிய நட்சத்திரங்கள் கால்ஷீட் வழங்குவதால் அவர்கள் தானாக வளர்ந்து விடுகிறார்கள். அவர்கள் தேசத்தின் விரோதமான கொள்கையை மக்களிடையே திணிக்கிறார்கள். ஆகையால் இது போன்ற சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் இனிமேல் இவர்களுக்கெல்லாம் கால்ஷீட் தர வேண்டாம் என்று ரஜினி அவர்களை இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக அவர் எட்டும் என்ற நம்பிக்கை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, சார் யாருன்னா சென்சார் போர்டில் மெம்பராக இருக்காப்புல. சென்சார் போர்டில் வேலை செய்கிறவனோட லட்சணம் இப்படி இருக்கு. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க.